மார்க்கெட்ல நிறைய திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பீங்க. ஆனா மார்க்கெட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றது தேவை. ஸ்டாப் லாஸ் ஏன் ஹிட் ஆகுது, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஐசிடி யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணணும், பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். லிக்விடிட்டின்றது மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிற ஒரு இடம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் லிக்விடிட்டி யூஸ் பண்ணி தான் உங்களை ட்ராப் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. லிக்விடிட்டில பார்த்தோம்னா ரெண்டு டைப் ஆஃப் லிக்விடிட்டி இருக்கு, பை சைடு லிக்விடிட்டி அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லிக்விடிட்டின்றது பேசிக்கா என்னன்னா ஒரு ஹை ஆர் லோ, இதை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அதை ஸ்வீப் பண்றது தான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம். சோ அது எப்படின்னு பார்ப்போம். நார்மலா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட்ல இந்த மாதிரி இடத்துல இங்க வந்துட்டு ரேஞ்சில் இருக்கு. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் என்னன்னா பிஎஸ்எல்னு சொல்லுவோம், பை சைட் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்எஸ்எல்னு சொல்லுவோம், அதாவது வந்துட்டு செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டின்றது பெரிய ஒரு இன்டெப்த் கான்செப்ட் தான், ஆனால் அதை வந்துட்டு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹை ஆர் லோ இதை வந்துட்டு ஸ்வீப் பண்றதுக்காக மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதான் என்னன்னு சொல்லுவோம்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். சரி ப்ரோ, இதுல என்னோட ஸ்டாப் லாஸ்ன்றது எப்படி ஹிட் ஆகுது அப்படின்னா, சோ இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி போயிருக்கான். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போறீங்க, இதுதான் உங்களுடைய டார்கெட்ன்றதை வைக்கிறீங்கன்னு வைப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கும். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ரேஞ்சில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்ச் இதை தான் வந்துட்டு என்ன வைப்பீங்கன்னா ஸ்டாப் லாஸா வைப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிறேன், இது ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 90 ருபீஸ்னு வச்சுக்கிறேன். நீங்க வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எக்ஸாக்டா எங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்கன்றது தெரியாது, ஆனா இந்த ரேஞ்சில தான் நீங்க ஸ்டாப் லாஸ்ன்றதை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு திரும்ப மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல விக்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு கேண்டில் இப்படி இருக்கும், இந்த இடத்துக்கு விக்கு வந்திருக்கும். இங்க இருந்து திரும்ப போயிட்டு நீங்க வச்சிருக்க இந்த பை சைடு லிக்விடிட்டி ஆர் இந்த வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை ஜோன் இதை வந்துட்டு போய் ரீச் ஆகும். ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி நேம் என்ன வச்சுக்கலாம், பிரைஸ் ஆக்ஷன்ல சப்ளை ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவோம், வந்துட்டு ஐசிடில பிஎஸ்எல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன இடம். இது ஏன் ஹிட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறப்போ ஃபிபோனாக்கி யூஸ் பண்ணுவீங்க. ஃபிபோனாக்கில அட்லீஸ்ட் 0.5, 0.6, 0.7. ஸோ இந்த ரேஞ்சஸ்லாம் வந்துட்டு கோல்டன் ரேஷியோ உங்களுக்கு தெரியும். இந்த ரேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரெண்டு விதமா சொல்றேன். ஐசிடி யூஸ் பண்ணி பண்ணும்போது எப்படி பண்ணணும் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐசிடி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல எந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு, ஸோ இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இங்க வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக்கர் பிளாக் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காம இல்லை எஃப்இஜி இருக்கு இல்லை வந்துட்டு ஓபி இருக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அப்போ நீங்க முன்னாடியே என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, இந்த இடத்துல வந்துட்டு எம்எஸ்எஸ் கொடுக்குறான் இல்லை வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிசல்ட் ரா டைம் ஃப்ரேம்ல கொடுக்குறான், அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி இங்க வந்துட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்துட்டு என்ட்ரி எடுக்கிற இடம்ன்றது இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்க அங்க வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்றது வரும், அதை தான் நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸா வச்சிருப்பீங்க, மார்க்கெட் வந்துட்டு அதை ஸ்வீப் பண்ணி எடுத்துரும். ஸோ இது பிரைஸ் ஆக்ஷன்ல எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இது வந்துட்டு நான் ஒரு 1 ஹவரா எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இது ஒரு 1 ஹவர்னா இங்க வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸ் ஏதோ சம்திங் பார்த்து இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க. நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க, இதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட். இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் பண்ண மார்க்கெட் அகைன் வருது அப்படின்னா நீங்க இந்த சப்போர்ட் இங்க தானே எடுத்திருக்கீங்க, நீங்க இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்சஸை தாண்டி எப்போ உங்களுடைய 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போதான் உங்களுடைய எக்ஸிட்ன்றது இருக்கணும். மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஸ்வீப் பண்ண வந்தாலுமே 15 மினிட்ஸ் கேண்டில் தான் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கோம், இந்த இடத்துல 15 மினிட்ஸ் தான் க்ளோஸ் வச்சிருக்கோம், 1 ஹவர்ல வெறும் விக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படிதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றதை ஸ்வீப் பண்ணிட்டு போயிருப்பான். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நீங்க கேண்டில் க்ளோசிங்க்கு அப்புறமா வச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க ப்ரோன் பண்ண முடியும். இப்போ சேம் இதே தான் நான் என்ன சொல்றேன்னா, ஐசிடில வந்துட்டு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கப்போ ஸோ இங்க தான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்னு இருக்கு, இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு, பிரேக்கர் பிளாக் இருக்கு, அண்ட் வந்துட்டு ஃபிபோனாக்கியும் போட்டு பாக்குறீங்க 5.5% வந்துட்டு இங்கே இருந்தா கூட உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் திரும்ப வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றப்போ நீங்க வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா இங்க வந்துட்டு இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு மேல போவான். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம். ஸோ
டர்ட்டில் சூப் பாடி, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு நேம் வந்துட்டு அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வைப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடம் என்னவா ஆகும் அப்படின்னா, இந்த இடம் தான் உங்களுக்கு வந்துட்டு இன்டியூஸ்மெண்ட் ஆகும். இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு தூண்டுதல்னு வச்சுப்போம். மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு இங்க இருந்து போவான். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுவே நீங்க வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன்ல பார்க்கும்போது இந்த லோ டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி வந்திருக்கும். ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம் வெறும் விக்கு மட்டும் தான் வந்திருக்கும். விக்கு ஸ்வீப் ஆகி போயிருக்கும். நீங்க பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல ஐசிடி எஸ்எம்சி எது யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மெத்தடுக்கான ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றதை ஈஸியா தப்பிக்க முடியும். மார்க்கெட்ல ரியல் டைமா எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் எங்க இருந்தோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. நம்ம வந்துட்டு அதை கன்சிடர் பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிஓஎஸ்ன்றதை வச்சிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ இங்க பாருங்க, இந்த பிஓஎஸ் வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்விங் இங்க இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த ரேஞ்சில் என்ன பண்ணிருப்பீங்கன்னா உங்களுடைய என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா மார்க்கெட்ல ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இங்க இருந்து வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் போயிட்டு உங்களுடைய டார்கெட்ன்றதை அச்சீவ் பண்ணியிருக்கான். இந்த இடம் வந்துட்டு இதுதான் இப்ப என்ன ஆகும்னா ஒரு இன்டியூஸ்மெண்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபிபனாக்கி நீங்க வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த இடம் தான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயும் வரும், 0.5 to 6 ரேஞ்சு. அண்ட் வந்துட்டு இந்த இடம் தான் உங்களுக்கு என்னன்னா ஒரு ஆர்டர் பிளாக்காகவும் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் ட்ரிகர் ஆகி, ஸோ அங்க இருந்து ஃபாலோ ஆகி மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸா இருக்க இந்த லிக்விடிட்டியை தேடி போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றது மேஜரா தப்பிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ்ன்றதை வைக்கவே வைக்காதீங்க. அதாவது நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரேஞ்ச் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 100ல என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு 90ஸ்ல அவங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸஸை ட்ரிகர் பண்ண வருவாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு 88, 87 ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ்ன்றதை வைங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குன்றது மார்க்கெட் வராது. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தெரியுமே தவிர உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க எக்ஸாக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்போ அந்த ரேஞ்ச் தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க 87, 88க்கு வரும்போது அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்ன்றது வராது. அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றது ஹிட் ஆகாம உங்களுடைய டார்கெட்ன்றது ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பார்க் வந்துட்டு கரெக்டான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், என்ட்ரி கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆர்டர் பிளாக் இருக்கா, இல்ல சப்போர்ட் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போங்க. அந்த என்ட்ரி தான் உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ்ன்றது அதிகமா கொடுக்கும். தேர்ட் விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் வந்துட்டு எஃப்இஜி இல்ல ஓபி இல்ல வந்துட்டு பிரேக்கர் பிளாக் இல்ல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் உடைக்கிற இந்த சப்போர்ட், இந்த ரேஞ்சஸ்லாம் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைன் வருது, இந்த ட்ரெண்ட் லைன்ல இந்த டச் வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுடைய சக்சஸ் ப்ராபபிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, ஆல்வேஸ் ஹையர் டைம் ஃப்ரேமை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட்ஸ்ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றேன். இப்போ மார்க்கெட் இதுதான் வந்துட்டு ஒரு 4 ஹவர்னா 1 ஹவர்ல இந்த மாதிரி டைரக்ஷன்ல வருவான். ஸோ 1 ஹவர்ல இங்க எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எம்எஸ்எஸ் கொடுக்குறான் அப்படின்னா, இப்போ இங்க இருந்து ஸ்விங் வந்திருக்கு. இது வந்துட்டு 4 ஹவரோடைய எஃப்இஜின்னு வச்சு போனோம் எக்ஸாம்பிளுக்கு. இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். என்ன 1 ஹவர் கொடுத்துட்டான். 1 ஹவர் இங்க எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் இங்க இந்த மாதிரி வரும். 15 மினிட்ஸ் இங்க வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல 15 மினிட்ஸ் எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய என்ட்ரிஸ்ன்றதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. டார்கெட்ன்றதை நீங்க 1 ஹவரோட ஹையோ இல்ல 4 ஹவரோட ஹையோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணுங்க. ஆல்வேஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 3 டைம் உடைய கன்ஃபர்மேஷன்றது அப் சைடுக்கு இருக்கும். அப்போ உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 5th ஒன், பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இது ரொம்பவே முக்கியமானது. நீங்க ஒரு சப்போர்ட்ல எடுத்தாலும் சரி, இல்ல ரெசிஸ்டன்ஸ், சப்ளை ஜோன், இல்ல டிமாண்ட் ஜோன் எங்க எடுத்தாலும் சரி, நீங்க எடுக்கிற இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் கேண்டில் நீங்க வைக்கிற ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் ஆனா மட்டும் எக்ஸிட் ஆகுங்க. ஏன் அப்படின்னா இங்க லிக்விடிட்டி ஸ்வீப்பா நடக்கிறது, அங்க வந்துட்டு வெறும் கேண்டில் விக்கா இருக்கும். அந்த மாதிரி தான் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடி வாங்குறாங்க. ஸோ நீங்க இந்த 5 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், மேஜரா நீங்க ஸ்டாப் லாஸ்ல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும். இனிமே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னா, ஒன்னு அங்க லிக்விடிட்டி நடந்திருக்கணும், இல்ல கரெக்டான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது,
இல்ல நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வெயிட் பண்ணி இருக்க மாட்டீங்க கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். முக்கியமான விஷயம், எப்பவுமே ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரக்சர்ல வைக்காதீங்க. நீங்க வந்துட்டு இவ்வளவுதான் ஸ்டாப் லாஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரக்சர் உள்ள ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா அது ஹிட் பண்ண தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் என்ட்ரி மாடல்ஸ் பத்தி பார்ப்போம். மிஸ் பண்ணிடாம இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பாய்.